بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم صدق الله العظيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடராக கற்றுக்கொண்டு வருகின்ற சூரத்துல் ஹுஜராத் என்ற அந்த சூராவுடைய அமர்விலே மூன்றாவது அமர்வாக இன்று இடம்பெற இருக்கின்ற இன்றைய அமர்வில் சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆரம்ப வசனத்துக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் அல் குர்ஆனை படிப்பதன் முக்கியத்துவம், அதே நேரம் சூரத் ஹுஜராத்துடைய மையக்கருத்து, அது பிரதானமாக பேசுகின்ற விடயங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஓரளவு நோக்கினோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது ஆயத் பற்றிய ஒரு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். யா அய்யுஹல் லதீன ஆமனு என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறார். விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, லா துகத்திமு நீங்கள் முற்படுத்த வேண்டாம், கத்தமன முற்படுத்தினான், பைன யதையில்லாஹி வ ரசூலி அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கு முன்னால் நீங்கள் முந்தி செயற்படாதீர்கள். இதை பற்றி விளக்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வத்தகுல்லாஹ், மேலும் அல்லாஹு தஆலா பற்றி ஒரு பிரக்ஞையோடு உணர்வோடு ஒரு கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகவும் செவிமடுப்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறார். இதுதான் இந்த ஆயத்துடைய நேரடியான ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷனாக இருக்கிறது. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு லா துகத்திமு, கத்தம என்ற ஒரு வினை சொல்லை இங்கு பயன்படுத்தியிருக்கிறார். கத்தம என்று சொன்னால் முற்படுத்தினான் அல்லது முந்தி செய்தான் என்ற நேரடியான அந்த கருத்துக்களை தருகிறது. எனவே நீங்கள் முந்தி செயற்படாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னர் நீங்கள் செயற்படாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக நீங்கள் செயற்படாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு நீங்கள் கருத்து சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்காதீர்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த பிரயோகம் உணர்த்துவதாக சொல்லுவார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த லா துகத்திமு, நீங்கள் முற்படுத்த வேண்டாம் என்ற அந்த பிரயோகத்தின் கருத்து என்ன என்பது பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது அலித்திபா, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுங்கள் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த பிரயோகத்துக்கூடாக உணர்த்த வருவதாக சொல்லுவார்கள். எனவே விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ரசூலும் எதனை சொல்லி இருக்கிறார்களோ, எதனை செய்யுமாறு ஏவிருக்கின்றார்களோ அவற்றை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள், கட்டுப்படுங்கள், சொன்ன பிரகாரம் பின்பற்றுங்கள். எவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு எங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை தான் இந்த பிரயோகம் உணர்த்துவதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இந்த ஆயத்துக்கூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களது கடமை என்னவென்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்வது, அதனை நடைமுறைப்படுத்துவது, அதனை விளங்குவது என்ற கடப்பாடுகள் இருப்பதாக இந்த ஆயத்துகள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி உருவாகிறது. இந்த சூறாவை ஓதுகின்ற பொழுது ஒருவர் குர்ஆனை புரட்டி சூரத் ஹுஜராத் என்கின்ற அறைகள், ரூம்ஸ் என்று சொல்கின்ற இந்த சூறாவை ஆரம்பித்தால், விசுவாசிகளே லா துகத்திமு, நீங்கள் முற்படுத்த வேண்டாம், அல்லாஹ்வுக்கு முன்னாலும் ரசூலுக்கு முன்னாலும் நீங்கள் முந்தி செயற்பட வேண்டாம் என்று தான் ஆரம்பிக்கிறான். எனவே ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் என்பது கேள்வி வரும். எனவே இதுக்கு ஏதாவது இந்த ஆயத்துக்கு ஏதாவது பின்னணிகள் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதாவது நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டுதானே இந்த ஆயத் இறங்கியது என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்கிறோம். எனவே குர்ஆனை நாங்கள் படிக்கின்ற பொழுது குர்ஆன் இறங்கிய அந்த கான்டெக்ஸ்ட் என்று சொல்கின்ற அந்த சூழல் காரணிகள், வரலாற்று பின்னணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த ஆயத்துக்கு ஒரு சபபு நுஸுல் உண்டு, உலூமுல் குர்ஆனை சொல்லுவார்கள். குர்ஆன் அந்த ஆயத் இறங்குவதற்கான உடனடி காரணம் ஒன்று இமாம்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதனையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்தை ஓரளவு விரிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கு. அந்த வகையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ரிவாயத்தாக காணப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களான அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற மூத்த சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுதும்
பனு தமீம் என்ற ஒரு கோத்திரம், நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு பனு தமீம் என்ற கோத்திரம் அங்கே வருகிறது. இப்பொழுது வருகை தந்து வந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஅகா பின் மாஹத் என்ற ஒருவரை இந்த கோத்திரத்தின் தலைவராக இருந்தால் நல்லம் என்று ஒரு ஆலோசனையை தெரிவிக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு மாற்றமாக அதே கோத்திரத்தை சேர்ந்த அக்ரா பின் ஹாபிஸ் என்பவரை தலைவராக நியமிப்பது, அமீராக நியமிப்பது பொருத்தம் என்று மற்றொரு கருத்தை தெரிவிக்கிறார். இப்படியாக ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்க இரண்டு பேரும் ஓரளவு முந்திக்கொண்டு கருத்துக்களை முன்வைக்கிறார். முன்வைப்பது மாத்திரமல்ல, ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒரு வித்தியாசமான எதிர்ப்புதிருமான கருத்துக்களாக ரெண்டு வித்தியாசமானவர்களை பேரிக்கிறவர்களாக மாறுகின்றது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கு முன்னால் அவர்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் முந்திக் கொண்டு கருத்து தெரிவிக்க போக வேண்டாம் என்ற பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கியதாக சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கின்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பல அறிஞர்கள், இமாம்கள் இந்த கருத்தை முன்வைப்பார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பதாக அங்கிருக்கின்ற எவருமே கருத்துக்களை முந்திக் கொண்டு சொல்லுவது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல என்பது இந்த ஆயத்துடைய முதலாவது கருத்து. இந்த ஆயத்துக்கு மற்றொரு பின்னணியையும் கதாதா என்ற தாபி அறிஞர் சொல்லுவார்கள். அதாவது குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கின்ற காலப்பிரிவிலே சில தோழர்கள், சஹாபாக்கள் சில நேரங்களிலே இப்படி ஒரு ஆயத்திறங்கினால் நல்லம், அப்படி ஒரு ஆயத்திறங்கினால் நல்லம் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தார். அதாவது குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கிக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடர்ந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே தங்களது மனசுகளுக்கு வருகின்றது போன்று கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இப்படி ஒரு ஆயத்து வந்தால் நல்லம், அப்படி ஒரு ஆயத்து நல்லா நல்லம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே இப்படி நினைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு நினைக்கின்றது போன்று உங்களது மனதுக்குள்ளால் வருகின்ற பொழுதுதான் வருகின்ற வகையில் தான் வகை இறங்க வேண்டும், அப்படியான கருத்துக்களை தான் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கு இன்ட்ரெஸ்டான மாதிரி கருத்து தெரிவிப்பதும் அப்படி நினைப்பதும் பிழையானது. அது அல்லாஹ்வுக்கு விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா அவன் விரும்பியவாறு இந்த மனித சமூகத்தை நடாத்துகிறான். உங்களது அறிவை விட விசாலமான அறிவை கொண்ட, முழு பிரபஞ்சத்தை பற்றி அறிவு கொண்ட, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை பற்றி எல்லாம் அறிவு கொண்ட அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்தை இலக்காக கொண்டு அந்த வசனங்களை இறக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களது சொற்ப அறிவை வைத்துக் கொண்டு அப்படி இறங்கினால் நல்லம், இப்படி இறங்கினால் நல்லம் என்று கருத்துக்களை தெரிவிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கியதாக இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்றால், வஹி என்பது எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். வஹிக்கு பின்னால் தான் மனோ இச்சைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு மாற்றமாக நாங்கள் கருத்து தெரிவிக்க கூடாது. அவர்களுக்கு முன்னால் வந்து நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்க கூடாது, அதற்கு முரணாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்ற பல கருத்துக்களை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு முன்னால் இப்படியாக நீங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுக்கு முன்னால் இப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் உங்களது மனோ இச்சைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது. உங்களது ஆசைகள் கேட்பதான் வகையிறங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் குர்ஆன் சொல்லியிருந்த நல்லமே என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். இந்த கருத்துக்களை சஹாபாக்கள் இந்த ஆயத் இறங்கிய போது நன்கு உள்வாங்கினார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். இந்த ஆயத் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அந்த சஹாபா சமூகம் எப்படி இந்த ஆயத்தை உள்வாங்கி கொண்டார்கள், இந்த ஆயத்தை ஏற்படுத்திய இம்பேக்ட் என்ன என்றால், அதற்கு பின்னர் சஹாபாக்கள் இந்த ஆயத்தான் நன்கு தாக்கமுட்டார்கள், இன்ஃப்ளூயன்ஸ் விட்டார்கள். அது எந்த அளவுக்கு என்றால், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு அனுப்பி வைத்த பொழுது ஒரு கேள்வியை அனுப்பி வைக்க முன்பதாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்க எப்படி தீர்க்க போகிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் எதனை சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தீர்ப்பேன். அப்படி குர்ஆனிலே காணாத பொழுது சுன்னாவின் அடிப்படையில் நான் தீர்ப்பேன். இரண்டிலும் காணாத பொழுது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு
ஒரு இஜ்திஹாதை செய்து நான் ஒரு தீர்வை முன்வைப்பேன் என்று சொன்னாங்க. இப்படியாக சஹாபாக்கள் குர்ஆனை முற்படுத்தி அடுத்ததாக சுன்னாவை கொண்டு வந்து சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அப்படி உருவாக்கிய ஒரு வசனமாக இந்த ஆயத்திலிருந்து இருப்பதாக அறிஞர்கள் இமாம்களும் சுட்டி காட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜத்துல் வதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார்கள். ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. ஐயு பலதிக்கும் ஹாதா, நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த ஊர் எந்த ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஐயு யோமிக்கும் ஹாதா, நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த நாள் எத்தகைய நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுதும் சஹாபாக்கள் யாருமே எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்படி கேட்ட பொழுதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைய மாதம் ஹஜ்ஜத்துல் வதா, நாங்கள் கூடியிருக்கின்ற இடம் மக்கா பூமி, கூடியிருக்கின்ற தினம் அரஃபாவுடைய தினம் என்றாலும் கூட நாங்கள் பயப்பட்டோம், எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்ததாக அந்த ரிவாயத்துகள் சொல்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்பட்டார்கள். குர்ஆனுக்கு முன்னாலும் சுன்னாவுக்கு முன்னாலும் எந்தனையும் தெரிவிப்பதற்கு உட்பட்டார்கள். தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று கருதினாலும் கூட அவர்கள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள், சுன்னாவுக்கு கட்டுப்பட்டார்கள். அப்படியான ஒரு சமூகத்தை தான் சூரத்துல் ஹுஜராத், அப்படியான நாகரிகமான சமூகத்தை தான் சூரத்துல் ஹுஜராத்துடைய முதலாவது வசனம் உருவாக்க விரும்பி அவர்களுக்கு ஹலாலா ஹராமா என்பதை தீர்மானிப்பது குர்ஆனும் சுன்னாவும். வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும் நயம் வந்தாலும் கூட அது குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டதா முரண்படுவதா என்பதுதான் பார்ப்பார்கள். மனோ இச்சைகளின் அடிப்படையில் வாழ்வதை முற்றுமுழுதாக விட்டுவிட்டார்கள். இதுதான் இந்த சுன்னா, இந்த ஆயத் உருவாக்க விரும்பிய ஒரு கலாச்சாரம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் குர்ஆனுடைய மிக துல்லியமான பிரயோகம். எனவே விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கு முன்பதாக நீங்கள் எதனை முற்படுத்த வேண்டாம் என்றால் அந்த குர்ஆனின் சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். அதில் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் சங்கடமாக பார்க்காதீர்கள். உங்களது மனோ இச்சைகளோடு முரண்படுவது போன்று உங்களுக்கு தெரிந்தாலும் அதனை நீங்கள் பிழையாக பார்க்காதீர்கள், அதற்கு நீங்கள் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை மிக அற்புதமாக துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்படியாக சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து சொல்கிறார். இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், விசுவாசிகளே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் முரண்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, எனவே அங்கு அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்று சொன்னான். அப்படி நடந்து கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரண்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லா, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் பற்றி ஒரு பிரக்ஞையை, ஒரு கான்ஷியஸ்னஸை, உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈமானுக்கும் தக்வாவுக்கும் இடையில் அற்புதமான தொடர்பு இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லட்சியமாக குர்ஆனிலே தக்வாவை உருவாக்க வேண்டும் என்பதை பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறார். தக்வா என்பது இறை உணர்வு. 256 இடங்களில் அல்லாஹ் தஆலா தக்வா என்ற சுப்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். சூரத்து பக்கராவில் மாத்திரம் 40 இடங்களில் தக்வா என்ற சுப்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். நானும் நீங்கள் நோட்டிருக்கின்ற இந்த நோம்புடைய நோக்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே தக்வா என்பது மனித வாழ்வின் லட்சியம். இறை உணர்வோடு வாழுவது என்பதுதான் எமது வாழ்வுடைய அடிப்படை நாதமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தக்வாவை நாங்கள் பெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பின்னணியில் நோன்பு வந்திருக்கிறது. இந்த நோன்பு கூட எங்களுக்கு முடிந்த அளவு தக்வாவை பெற்றுக்கொள்ளலாம். எனவே முஹம்மது அசத் அவர்கள் சொல்லுவது போன்று தக்வா என்பது இறைவன் பற்றிய உணர்வு, அவன் பற்றிய உள்ளுணர்வு. எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா தன்னை அவதானிக்கிறான் என்ற அந்த உணர்வு, அந்த உணர்வு எங்களுக்குள்ளால் வருகின்ற பொழுது எங்களது மனோ இச்சைகள் அங்கே பணிந்து விடுகின்றன. தக்வாவுடைய உணர்வு மேலோங்குகிறது. எமது மனோ இச்சைகளுக்கு ஏற்ப, எங்களது இன்ட்ரெஸ்ட்களுக்கு ஏற்ப வாழுவதை விட இறைவனுடைய விருப்பங்களுக்கும் இறை தூதருடைய விருப்பங்களுக்கும் ஏற்ப வாழுகின்ற மனோநிலை வளர்கிறது. அதுதான் தக்வா. எனவே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தக்வாவை சம்பந்தப்படுத்தியதற்கான பிரதானமான காரணம் மனோ இச்சையை விட்டு இறை உணர்வோடு நீங்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் வாழுகின்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளால் ஏற்படுகிறது என்ற தொடர்பு தான் இங்கு வருகிறது.
பிறகு இந்த ஆயத்தை முடிக்கின்ற பொழுது இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்கு கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். எனவே என்ன தொடர்பு இந்த ஆயத்திலே இந்த பின்னால் வருகின்ற ஆயத்துக்கும் இதுக்கும் இல்லாத தொடர்பு என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதனை பற்றி தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நியாயம் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா இங்க ஒரு சமீஉன் சொன்னா நன்கு கேட்பவன், அலீமுன் நன்கு அறிபவன். அல்லாஹ்வுடைய அஸ்மா உஸ்னாவிலே ரெண்டை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்ற முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் உடன்பாடாக வாழுகின்றீர்களா முரண்பாடாக வாழுகின்றீர்களா என்பதை அல்லாஹ் தஆலா நன்கு அவதானித்துக் கொண்டிருக்கிறான், நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான், உங்களது உள்ளங்களுக்குள்ள இருக்கின்ற விடயத்தையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான். இதன் காரணமாக நீங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சமூகத்துக்கு முன்னால் நல்ல மனிதர்களா இருக்க முடியும், ஹலாலாகவே சம்பாதிப்பதாக காட்டிவிட முடியும், நான் நல்ல சாலிகான மனிதன் என்றே சொல்லிவிட முடியும். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் அவதானித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் உங்களுக்கு தப்ப முடியாது. எனவே மனிதர்களே, மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பற்றி உணர்வோடு நீங்கள் வாழுங்கள் என்ற அற்புதமான செய்திகளை சூரத் ஹுஜராத்திலே 1வது வசனம் சொல்லுகின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய பண்பாடுகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு சிறந்த முறையில் வாழ்வதற்கு நமக்கு அல்லாஹு தாலா தௌபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.